இது எல்லாரையும் பேச விட்டுட்டு கொஞ்சம் கடைசியாக பேசலான்னு பார்த்தேன். கொஞ்சம் இடையில இது பேசலைன்னா அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப தூரம் போகாது. இடையில பேசணும், ஏன்னா அது எனக்கு தெரியும். அதனால தான் இது இப்போ சொல்லணும்னு நினச்சேன். இங்கே என்னன்னா, இந்த இடம் இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற புரிதல் அது எப்படி என்னன்னு தெரியல. நான் முதல்ல இந்த விசா இதெல்லாம் அப்ளைவே பண்ணல. அதுக்கான பணியே தொடங்கலை. என்னன்னா, எனக்கு என்னுடைய ஒரு பணி இருக்கும்ல, அந்த பணி இங்கே இப்படி இந்த வேலை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக ஒரு லிஸ்ட்டு, ஒரு பணி நமக்கு என்ன செய்ய போகிறதுன்னு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அப்போ முதல் முறையாக திருவண்ணாமலையிலிருந்து நம்ம வந்து ஆன்ம விடுதலை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இதில் தொடங்கணும். அப்போ அது என்ன மாதிரி அந்த செயல்படுறோம், என்ன மாதிரி அது பணி அப்படிங்கிறத நமக்கு முழுமையாக அது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பணியை நம்ம வந்து அதை முழுமையாக வந்து செஞ்சோம். அதே மாதிரி அமாவாசை இரவுகள் முழுக்க சத்சங்கம் இருக்கும், பௌர்ணமி முழுக்க சத்சங்கம் இருக்கும். அப்போ இரவு 7 மணி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் பௌர்ணமியில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் திருப்பி 9 மணிக்கு உணவுக்கு பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் இரவு முழுக்க சத்சங்கம் இருக்கும், காலையில் 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 6லேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் ஆன்ம விடுதலை இருக்கும், ஃபுல் நைட்டு இங்கே. அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங்கில் கடற்கரையில் நின்று ஆன்ம விடுதலை கொடுக்கணும். அது வேற ஒரு வடிவத்தில் நின்று செய்யணும். அப்போ இந்த பக்கம் ஒரு தியானத்துக்கு வேறு வடிவத்தில் இருக்கணும், அது ஃபுல் நைட்டு. நம்ம ஆளுங்க எப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த இதிலெல்லாம் ஏறும்ல, நம்ம பங்குச்சந்தையெல்லாம், அந்த மாதிரி நம்ம ஆளுங்க வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா டெம்பரேச்சர் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு டைப்பான செக்ஷன் இருக்கும். அப்புறம் 12லேருந்து 1 ஆயிடுச்சுன்னா 1 இருக்கும். அப்புறமா 2 மணிலேருந்து அந்த 3:30 மணி வரைக்கும் ஆளே இருக்காது. அப்புறம் நான் ஒரு 25 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா 300 பேர் வந்தாங்க, ஆளை காணான்னா அங்கங்கே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்போ வருவாங்கன்னா, கரெக்டாக அந்த தியானம் லாஸ்ட்டில் தீட்சை கொடுக்க போகிற நேரத்தில் அவங்க எல்லாம் எழுந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருவாங்க. இது இப்படி ஒரு வடிவம்லாம் நம்ம வந்து சந்திச்சிருக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் தான். என்னென்னா, அவங்கள வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அதையும் ஒரு சந்தோஷமாக தான் பார்க்குறோம். தன்னுடைய வீட்டில் கூட அவங்க தூங்கலாம், இருக்கலாம். அதையும் தாண்டி தன்னுடைய சூழலையும் கடந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து தூங்குனா கூட இந்த இடத்துல வந்து தூங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாங்கல்ல, அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படியோ, எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கேன். என்னன்னா, ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அவர் பேச மாட்டார். அவர் வந்து நகரம் முழுக்க சுற்றுவார். இரவு அவரை பார்க்கவே முடியாது, ஆயிரக்கணக்கான பேர் அவரை சூழ்ந்தே இருப்பாங்க, அவரை கிட்ட கூட போக முடியாது. அப்படி ஒரு சூழல் தான். அப்போ அவர்கிட்ட வந்து அவர் காலெல்லாம் கூட சுரண்டியெல்லாம் வச்சுருவாங்க. அப்போ அவர் கூட ஒரு 10 பேர் பார்க்குறவங்க எவ்வளவோ திட்டுவாங்க, பாதத்தெல்லாம் தொடாதீங்கன்னு கேட்க மாட்டார். அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பார். ஆனால் என்ன பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வர்ற மக்களை அவங்களையும் திட்டமாட்டார், அந்த வேற மாதிரி டீல் பண்ணுவார். கர்ம வினையில் இருக்கிறவனா திட்டுவார், அடிப்பார், வேற மாதிரி பண்ணுவார். ஆனால் இந்த தனிப்பட்ட முறையில் தனக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும், தனக்குன்னு ஒரு விஷயம் பண்ணிக்கணுங்கிறத அவர்கிட்ட நான் வந்து வியர்ந்து பார்த்தேன். அதை பண்ணவே மாட்டார், சலிக்கவே மாட்டார். எத்தனை பேர் காலில் விழுந்தாலும், எத்தனை பேர் என்ன செஞ்சாலும் கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்களே வச்சு அவர் வந்து அதை ரியாக்ட் பண்ண மாட்டார். அப்போ ரொம்ப நெருக்கமானவர். முதல் முறையாக அவர் வந்து அப்போ வந்து அவர் அதுக்குள்ள ரொம்ப நெருக்கமானவர். அவர் முதல் முறையாக அந்த ஊருக்கு அவர் வந்திருக்கிறார். அவருக்கும் எப்படி பழக்கம் இருக்குன்னா, அவர் தியானம் பண்ணுவார். தியானம்னா அப்படியே உட்கார்ந்தாருன்னா தன்னை மறந்து போயிடுவார். நான் சொல்கிற அந்த அவங்க வந்து தன்னையே மறந்து போயிடுவார். அப்போ அவருக்கு இன்னொருத்தருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னா, அவர் வந்து பூ கட்டுவாங்க. அந்த பூ கட்டி அவங்க வந்து மாலையாக வந்து சாமிக்கு கொண்டாந்து கொடுக்குறவங்க. இவர் வந்து ஒரு ஆசிரமத்தில் இருந்து தன்னையே மறந்து இந்த மாதிரி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பூவை கொண்டாந்து மாலையை கொடுக்கும்போது இந்த சாமியை வந்து பார்த்துருக்காரு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அறிமுகம், ஒரு பழக்கம் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் இவரோட நிலை ரொம்ப வேற மாதிரி விபரீதமாக போயிடுச்சு. ரொம்ப ஆக்ரோஷமாகிட்டார். இந்த தியானம் பண்ணவர் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். அப்போ இந்த ஊரில் இருந்து அவர் இன்னொரு ஊருக்கு அந்த சாமி, அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமாகிட்டார், அது இல்லாமல் நம்மளை இந்த ஆசிரமத்தில் இவரை வச்சு பராமரிக்க முடியாது, இவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அங்கே கொண்டு விட்டுருங்கப்பா அப்படின்ட்டாங்க.
அப்போ அவர் இன்னொரு ஊரில் கொண்டு போய் அவரை போய் விட்டுட்டாங்க. அந்த ஊர் எதுனா இந்த மாலை கட்டிக்கிட்டு வர்றாருல அவர் அந்த ஊரில் தான் வசிக்கிறார். அப்போ இவரை வந்து அவர் அவரை வந்து பார்த்துட்டாரு. 2 பேரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சின்ன பழைய வேட்டி தான் கட்டியிருப்பாரு, எங்கேயாவது உட்காந்துருப்பாரு. அவர் அந்த மாலை பூ கட்டுறவர் என்ன பண்ணுவாருன்னா, எந்த வேலை செஞ்சாலும் சாமிக்கு போய் காலையில், அப்போ எல்லாம் கூட்டம்லாம் கிடையாது, அப்போ உணவு வாங்கியாந்து அவர் வந்து ஒரு சாக்கடைக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அங்கே கொண்டு போய் கரெக்டாக கொண்டு வச்சுட்டு மேலேயே நிற்பார். ஒரு வண்டியில் ஸ்கூட்டியில் நின்றுக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு கை காட்டினாருன்னா திருப்பி வாங்கியாந்து வச்சுட்டு அவர் பாட்டில் போயிடுவார். இப்படி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் ஒரு டயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செஞ்சாலும் அடுத்தடுத்து அதிசயமாக செய்ய ஆரம்பிச்சிட்டார். க்ரௌடுன்னா அவ்வளோ க்ரௌடு, கட்டுப்படுத்த முடியாத மக்கள் அந்த மாதிரி வர தொடங்கிட்டாங்க. அப்பையும் இவர் போய் நிற்பார், இந்த பூ கட்டுறவர் போய் நிற்பார். அவருக்கும் இவருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும். நானே நேரடியாக பார்த்துருக்கேன். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நாள் நான் வந்து அவர் என்கிட்ட வந்து அழுத மாதிரி சொன்னார் இந்த பூ கட்டுறவர். அன்னைக்கு நான் இல்லை. ஒரு மக்கள் கூட்டமாக வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. அவர் சாமி காலில் போய் விழுந்துருக்குறாங்க. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் போது இவர் அந்த மக்களை திட்டாரு. திட்டி அந்த பூக்கட்டுறவர் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு திட்டி அவர் அமைச்சிட்டாங்க. உடனே இவர் எழுந்து, நீ யாரா திட்டுறதுக்கு, படவில்லை, இன்ன வரைக்கும் அப்படி பேசுனதே கிடையாதான். அவர் எழுந்து ஆக்ரோஷமாயிட்டார். என்னை தேடி அவன் ஏதோ ஒரு வழியில வருவான், ஏதோ ஒரு வேதனையில வருவான். அவனுக்கும் எனக்கும் தான் தெரியும் அந்த பாண்டிங் என்னன்னு. உனக்கு என்ன தெரிஞ்சிடும், அதை போய் நீ வந்து தப்புன்னு இப்படி சொல்லிட்ட. அவன் என்னத்துக்கு வந்து நிற்கிறான் அப்படின்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் நீ ஒருத்தரை பார்த்துக்கணும், கரெக்ட் பண்ணணும், ஓகே தான். ஆனால் அவன் என்ன மாதிரி வந்திருக்கான்னு உனக்கு தெரியாதுன்னு திட்டினோடனே இவர் குழந்தை மாதிரி அழுதுட்டு வந்து இன்ன வரைக்கும் நம்மளை சாமி இப்படி பேசினதில்லை, அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து என்கிட்ட அவருக்கு வந்து சொன்னார். அப்போ அவங்க எப்படின்னா அந்த சூலத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எவ்வளோ பெரிய அந்த செயல் வடிவத்தை அவர் இருந்திருக்கிறாருங்கிறத நம்ம வந்து பார்த்தோம், கண் கூட பார்த்தோம். அப்பயே என்ன பண்ணுவோம்னா, இரவுல 11:30 மணிக்கு மேலே ஒரு பெஞ்சில் படுத்து கிடப்பார். அவருக்கு பக்கத்துலேயே போய் நானும் படுத்துருப்பேன். ஏன்னா 11:30 மணிக்கு மேலே எல்லாம் ஓஞ்சிருவாங்க, எவனுமே வரமாட்டான். அதனால அவர் இப்படி படுத்திருப்பார். பக்கத்தில் நான் படுத்திருப்பேன், ஒரு ஓரமாக படுத்திருப்பேன். இப்போ யார் போனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிருவார். தள்ளி போய் படு அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். என்ன அவர் கண்டுக்கவே மாட்டார். நான் பேசாம படுத்திருப்பேன். அதிகாலையில் 3:30 மணி 4 மணிக்குள்ளே க்ரௌடு திருப்பி வந்துடும். நான் அதுக்கு மேலே படுக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், நான் வந்து அவரை எழுப்ப முடியாது, அவர் என்னை எழுப்பி விடுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம சத்சங்கத்தில் வந்து அப்படியே ஒரு 300 மைலுக்கு அங்கிட்டு பஸ்ஸில் வேக விறுவிறுக்க வந்து ராமேஸ்வரத்தில் சாப்பிட்டு மரத்தடியில் தூங்கிடுவாங்க. வகுப்புல கேட்டால் அவங்க வந்து சாமியோட சத்சங்கத்துக்கு போயிட்டுருக்கோம், தியானத்துக்கு போயிட்டுருக்கோம்னு கடற்கரை அங்கே வந்து தூங்குறது. இது ஒரு கிடையாது, ஒரு வகுப்பு கிடையாது, நிறைய வகுப்புகள்ல இது நடக்கும். அதே மாதிரி அமாவாசைக்கும் சரி, அவங்க தான் தூங்குறாங்கன்னா நானாவது டயர்ட் ஆகணும், நான் டயர்ட் ஆக மாட்டேன். இது இந்த 7 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ரேடியோ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இது பாடிக்கிட்டே இருக்கும். இது நிற்கவே நிற்காது. இது பாடி முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக்கு 10 நிமிஷம்னு போய் அங்கே போய் நின்னா நம்மளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பர்சனல் டைரி வச்சுருப்பாங்க. அதை தனியாக வந்து இந்த மாதிரி தியானத்தில் கேட்க முடியாது, கூட்டத்தில் பக்கத்தில் போயிருக்க முடியாதுல, அந்த பர்சனல் டைரியை திறந்துடுவாங்க. அப்போ அங்கேயும் நம்ம டீ குடிக்கிறதோ வேறு ஏதாவது யோசிக்கிறதோ இல்லை உடலை வந்து சமன்படுத்தணும்னா கூட முடியாது. இப்பயும் நான் வந்து இந்த மைக்கை வச்சுட்டு அங்கே போனோன்னா டைரி எல்லார் கையிலையும் ஒரு பர்சனல் டைரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்துருவீங்க. அதில் வந்து நான் ஒன்றும் சொல்லலை. என்னன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். இதை நம்ம வந்து பிரைவேசி தொந்தரவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதை எப்படின்னா இதெல்லாம் இப்படி தான் கிடக்கணும், இப்படி தான் நடக்கும். இதை போய் எல்லாம் மாற்றலாம் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமிங் தான் கிடைக்கும், அதுக்குள்ளே தான் சந்திப்பு நிகழ்த்தணும். அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா அப்படிங்கிறது தான் விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்சால் ஒருத்தரை போய் தொந்தரவு பண்ணுறாங்க, தெரிஞ்சால் ஒருத்தரை போய் நம்மளை பிடிச்சி போய் தான் வர்றாங்க. அவங்க எந்த ஒருத்தர் தொந்தரவு கொடுத்துட போகிறாங்க? அவங்க தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு கிடச்சிருக்க டைம் அவ்வளோதான். அவங்களுக்கு ட்ராவலில் வர நேரம் 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் வருது. நம்மளோட இருக்கிற நேரம் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான் இருக்குது. அந்த கேப்பில் இவர் எதையாவது கதவை திறந்துட்டு எந்த பக்கமாவது நின்று தனியாக நின்ற மாட்டாரா? அந்த டைரியை ஓப்பன் பண்ணி அந்த கேள்விகளை நம்ம கேட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த தெளிவு பற்ற மாட்டோமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வடிவம் நடந்துடாதாங்கிறது தான் எல்லாத்துக்குள்ளே இருக்காது. இதுதான் நம்ம வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்திருக்கு. அதனால் இதெல்லாம் கடந்து வந்த போது ரொம்ப
ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு வடிவமாக இருந்துச்சு. அதனால இந்த இடத்துக்குள்ள எவ்வளோ வகுப்புகள் எவ்வளோ செயல் வடிவம் நடத்தியாச்சு. இதுக்கு மேலே என்னன்னா, நம்ம வேற ஒரு வேலை செய்யணும்னா அந்த என்னன்னா இங்கே வேற மாதிரி இந்த வகுப்பெல்லாம் நம்ம வேற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவமாக இருக்கு. அப்போ வெளிநாட்டுக்கு போகணுங்கிறத எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்தது. இடையில அந்த சூழ்நிலைகள், அந்த கால சூழல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சூழல்கள் அது ஒத்துழைக்கலை. அதுக்கப்புறம் இப்பயும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்னோட அப்ரோச் எதுவுமே இல்லை. அந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த இடத்துல இந்த காலத்தில் நீ அங்கே போகணும் அப்படிங்கிறது, அதுதான் அந்த சூழலை தான் நம்ம உணர்ந்து சொல்கிறோமே ஒழிய நம்ம வந்து வேற ஒரு தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து ஒரு வெளிநாட்டோட மோகமோ மாயையோ அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் நமக்கு ஒரு பொழுதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு 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 நாள் கூட நான் யோசிச்சது கூட கிடையாது. நான்லாம் எப்பயுமே இயல்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னெல்லாம் விட்டா பிரபஞ்சம் காவேரி கரையில் போய் அதே 4 மாடு இப்போ 6 மாடாக இருக்குது, அந்த மாட்டை மேய்ச்சிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அப்படியே படுத்து கிடந்துட்டு போயிடுவேன் நான். எனக்கு அந்த வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நேச்சரோட அந்த கனெக்ட் ஆகி நம்மளா இருக்கிறது இருக்குல்ல, நம்மளா இருக்கணும். அதுதான் எனக்கு வந்து பிடிச்ச ஒரு செக்ஷன் வந்து அதுதான். நமக்கு கூட ஒருத்தர் பையன் தூக்கிட்டு வர்றது, காரை துறக்கிறது, இந்த வர்றது, பூவை போடுறது, இதெல்லாம் கண்டாவே நான் எங்கிட்ட வேற கதவை காம்பவுண்ட் சோரை தாண்டி குச்சிடலாமான்னு தோணும் எனக்கு. இதெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய நேச்சரில் இதெல்லாம் துள்ளி கூட எனக்கு வந்து நான் வந்து அந்த நேரத்துலலாம் என்னென்னா நான் அகண்டு போய் நின்றுவேன். இப்போ இங்கே ஒரு பூ உழுவுது, இங்கே ஒருத்தர் உழுவுறாருன்னா எப்போ யாரெல்லாம் இருக்கீங்களா நீங்களாம் வாங்கிக்கங்க இதை அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம். அப்போ எல்லா காலகட்டத்திலையும் நம்ம வந்து ஒரு விலகி ஒரு சாதாரண எளிய மனிதனா எப்படி பயணிக்க முடியும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் இந்த ஆராய்ச்சியை ஈடுபட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு 4-5 பேர் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் எப்படி கலட்டி விடுறது, இந்த கூட்டத்தை எப்படி குறைக்கிறது, இதை உட்காந்து திட்டந்திட்டே யோசிக்கிட்டே இருப்பேன். பல நாள் யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டில் வருவாங்கல்ல, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அமுச்சு விடலான்னா, ஒருவேளை ஒருத்தருக்கு நல்லது நடந்துச்சுன்னா அவர் போக மாட்டாரு, இன்னும் ஒரு 4 பேர்த்த அழைச்சிட்டு வர்றாரு. இதுதான் இங்கே ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒருத்தருக்கு நல்லது செஞ்சிட்டோம்னா அவர் போயிடணும்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் ஒரு 4 பேர்த்த இழுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ அது அப்படியே செயினாக ஒரு வேலையாக போயிட்டுருக்கு. அதனால இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாற்றத்தை, வேற ஒரு வடிவத்தை உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது தான். எங்கள் உடலும் உயிரும் இந்த பிரபஞ்சத்திற்கு